திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தில்லை, சுக்கு இல்லாத கஷாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மை தரக்கூடிய சுக்கை பிறந்த குழந்தையிலிருந்து வயசான பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பழைய காலத்தில் எல்லார் வீடுகள்லேயும் உரசுறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் சுக்கை நல்லா தோலை சீவிட்டு அதை உரசி அந்த குழந்தைகள் நாக்கில் தடவி விடுவாங்க. அதே மாதிரி பெரியவர்களாக இருந்தால் கஷாயம் வச்சு குடிப்பாங்க. பொதுவாக வயிற்றில் வர்ற பிரச்சனைகள் தான் நிறைய நோய்களுக்கு காரணமாக அமையும். ரெண்டே பொருளை வச்சு இன்னைக்கு நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற ரெண்டு பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்காரு அகத்தியர். அதாவது சுக்கை நல்லா தோலை நீக்கிட்டு பொடி பண்ண சுக்கை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூட காரேனி கரும்பு சர்க்கரை அவ்வீதம் கலந்துமே அப்படின்னு சொல்கிறாரு. கரும்பு சர்க்கரை, அதாவது கரும்பு சர்க்கரைங்கிறது இன்றைக்கி நம்ம உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிற நாட்டு சர்க்கரை தான். அதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை, இது தான் கரும்பு சர்க்கரை. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை தான் சீனின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கோட நாட்டு சர்க்கரையை கலக்கணும். என்ன அளவு கலக்கணும்? இப்போ பொதுவாக சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எடை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம 10 கிராம் அளவுக்கு சுக்கு பொடி எடுத்தோம்னா 10 கிராம் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சம அளவு சேர்த்துக்குங்க. சம அளவுன்னு இப்போ நீங்கள் கப்லேயோ ஸ்பூன்லேயோ அளந்து எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம 10 கிராம் சுக்கு பொடி பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும், 10 கிராம் சர்க்கரை கம்மியாக இருக்கும். ஏன்னா சர்க்கரை எடை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் குறைவாக இருக்கும். அதனால் அளந்து எடுக்கக்கூடாது, நிறுத்து எடுக்கணும். அதாவது வெயிட் இப்போ 50 கிராம் வாங்கினீங்கன்னா அதே அளவுக்கு 50 கிராம் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுக்கையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மருந்தை 7 நாள் சாப்பிடணும். 7 நாளும் 2 வேளை சாப்பிடணும். காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை சாப்பிடணும். இதில் என்ன அளவு சாப்பிடணும் அப்படின்னு பாடலில் அகத்தியர் சொல்லலை. ஆனால் இதில் நம்ம சேர்த்துருக்கிற 2 பொருளுமே உடலுக்கு பெருசாக எந்த கேடும் விளைவிக்காத பொருட்கள் தான். அதனால் இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 சேர்ந்த கலவையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதை நான் பயன்படுத்தி பார்த்து அதில் நல்ல பலன் தெரிஞ்சதால தான் இதை சொல்கிறேன். பொதுவாக காலையில் 9 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியானம் 1 மணிக்கு திருப்பி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எப்போவுமே பசியே இருக்காது. இந்த மருந்தை நான் சாப்பிட்டு பார்த்த பிறகு தன்னால் பசி வந்துடும். 1 மணி 1:30க்கெல்லாம் அழகாக பசி வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். அதாவது பசிச்சு சாப்பிடும்போது தான் நம்ம உணவு முழுசாக நம்ம உடம்புல சேரும். இந்த பசி வரும் அப்படிங்கிறத பாட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சேரே நீ தின்று வர வாய்வு தீரும் திறமான தீபனம் உண்டாமப்பா. தீபனம்ங்கும் போது பசி, வாய்வு தீரும். அதாவது இந்த மருந்து சாப்பிடும்போது உனக்கு வாயு பிரச்சனைகள் எல்லாம் தீரும், திறமான தீபனம் உண்டாகும். ஆக இந்த மருந்தை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இது எனக்கு பலன் கொடுத்துச்சு நிச்சயமாக. அதாவது வாயுவுக்கும் பசியின்மைக்கும் இது நல்ல தீர்வாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.